அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எக்ஸசைஸ் டாபிக் பார்க்க போறோம். 25 क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 450 மற்றும் 216 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23 × x - 51 என எழுதினால் x இன் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 450 மற்றும் 216ஓட மீப்பெரு பொது வகுத்தி HCF கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க HCFோட வேல்யூவை நம்ம கிட்ட டைரக்டாக கேட்கல. என்னன்னு கேட்டிருக்காங்க, அந்த HCF நாங்கள் இந்த டைப்ல தான் எழுதியிருக்கோம். 23 × x - 51 எழுதியிருக்கோம். அப்போ இந்த எக்ஸ்ன்ற பிளேஸ்ல என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கான HCF என்னன்னு தெரியணும். எதுக்கு 450க்கும் 216க்கும் HCF என்னன்னு நமக்கு தெரியணும். எப்போ போல நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட், நமக்கு ஸ்பீடாகவும் வரும், தப்பு இல்லாமல் வரும்னு பார்த்தா அதுக்கு இந்த தானா வகுத்தல் தான் HCF எனக்கு பெஸ்ட்டு. பார்த்துக்கலாங்களா? இப்போ ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே போகலாம், 2லேருந்தே போகலாம். 2 முறை, மீதி 1 இருக்குங்களா, 5 முறை, 1 0 8 முறைங்களா. இப்போ இதை பார்த்தா தேர்ட் டேபிள் வருங்களா. 7 3 21, 5 3 5, 3 9, 6 3 18ங்களா. இப்போ இதையும் பார்த்தா மூணாவது வாய்ப்பாட்டில் வருங்களா. 2 முறை, 5 முறை, 1 முறை, 2 முறை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்கும் காமனான டேபிள் கிடையாது. அப்போ இதோட முடிஞ்சிருச்சு. அப்போ இது இந்த பெருக்குனா நமக்கான HCF கிடச்சிருச்சு. அப்போ HCF என்னது, 2 × 3 × 3 போட்டால் 2 3 6, 6 3 18. அப்போ நம்மளோட HCF வேல்யூ என்னது, 18. ஆனால் நமக்கு ஆன்சரில் 18 இருக்காது. பட் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வடிவில் எழுதும்போது எந்த வடிவில் 23 × x - 51ன்றது தான் HCFோட வடிவம்னு கொடுத்துறாங்க. அப்போ இதனோட HCFோட வேல்யூ என்னது, 18. அப்போ இந்த ப்ளஸ் இந்த பக்கம் இருக்க -51 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ். ஓகேங்களா? 18 + 51 வருங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 60 69ங்களா. எக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இந்த 23 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா 1 முறை 3 முறை வருங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 3. அவங்க நம்மளை கேட்குறது இந்த எக்ஸோட மதிப்பு தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 3. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் 4வது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களும் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? சேம் அதே தான். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதை எப்படி சால்வ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். பார்த்துக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு, எல்லாமே சேர்ந்து 4 அலைபேசி இருக்கு. 4மே ஃபர்ஸ்ட் எந்த டைமுக்கு ஒழிச்சிருச்சான், காலை 5 மணிக்கு ஒழிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? 5 AM 5 மணிக்கு ஒழிச்சிருச்சு. அப்போ திரும்ப அது எத்தனை மணிக்கு 4மே சேர்ந்து ஒன்றா ஒழிக்கும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஒன்ஸுங்களா. செகண்டு 20 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒழிக்குங்களா. தேர்டு பார்த்தீங்கன்னா 25, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 30. அப்போ ஒன்று இது 15 நிமிஷத்துக்கு ஒரு முறைனா ஃபஸ்ட்டு 15 ஒழிச்சிருக்கும். அப்போ 30, அப்புறம் 45 அந்த மாதிரி போயிட்டே இருக்குங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு முறைனா அடுத்து 40 நிமிஷத்தில், அப்புறம் 60 நிமிஷத்துலன்னு போயிட்டே இருக்குங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் 25னா அடுத்து 50, அடுத்து 75 இப்படி போயிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 30, 60, 90ன்னு போயிட்டே இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும். பட் இது 4ம் சேர்ந்து ஒரு டைமில் ஒன்றா ஒழிக்கும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம மடங்குகளில் கண்டுபிடிக்கணும். அது என்னன்னு சொல்லுவோம், மீ சீமா, மீ சிறு பொது மடங்குன்னு சொல்லுவோமா, எல்சிஎம். அப்போ நம்ம எதை தேடி போயிட்டு இருக்கோம், எல்சிஎம் வேல்யூ தான் தேடி போயிட்டு இருக்கோம். எதனோட, இந்த 4 மதிப்போட எல்சிஎம் மதிப்பை தேடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ 15, 20, 25, 30ங்களா. இப்போ இது 4 மதிப்புக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாங்களா. 4மே 5வது வாய்ப்பாட்டில் வருமா. 3 முறை, 4 முறை, 5 முறை, 6 முறைங்களா. இப்போ இதுக்கு எதுவும் காமனாக கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு செகண்ட் டேபிளில் முடிச்சிடலாம். 2 டைம்ஸ், 5 டைம்ஸ், 3 டைம்ஸ்ங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேபிளும் பண்ணலாம். 1 இதில் தேர்ட் வராது, அதனால் இதை அப்படியே இறக்கிக்கலாம் கீழே. 1 முறைங்களா, முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணோம், 2 டைம்ஸ் 1 முறை போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் 5 டைம்ஸ் 1 முறை போடுற மாதிரி இருக்குங்களா. கடைசியாக எல்லாம் 1 1 வந்தால் அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ இது ஃபுல்லாத்தையும் நமக்கு பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம் மதிப்பு கிடைக்கும். 2 10ங்களா, 5 30ங்களா, 32 60, 65 300. அப்போ நமக்கு எல்சிஎம் என்னது,
300ங்களா? இப்போ 300ன்றது நமக்கு என்னத்தில் கொடுத்துருக்காங்க? அவங்க ஒன்னோடையுமே நிமிஷங்களில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது? நிமிடம். ஓகேங்களா? நிமிடம்னா மினிட்ஸ். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்சர் ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 300 மினிட்ஸை நம்ம ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைட் பை 60. ஓகேங்களா? ஒரு 0 ஒரு 6 IR 30. அப்போ 5 மணி நேரம்ன்றது நமக்கு ஆன்சர். ஆனால் ஆன்சர்ன்றது 5 மணி நேரம் கிடையாது. ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் இது என்ன பண்ணுமா? ஒன்றா சேர்ந்து ஒழிக்குமா? இப்போ ஆல்ரெடி காலையில் 5 மணிக்கு ஒழிச்சிட்டு இருக்கு. அப்போ நான் நெக்ஸ்ட் 5 மணி நேரம் சேர்த்தோன்னா இப்போ 10 மணிக்கு 5 + 5 10. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 10 மணி. 10 மணின்றது என்னது? AM தான். PM மாற்றலாம். 10 மணி நமக்கு ஆன்சர். 10 மணிக்கு எல்லாம் சேர்ந்து ஒழிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தாலே டேரெக்டாக நம்ம இது ஃபஸ்ட் சொல்கிறதுனால இந்த மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கேன். டேரெக்டாக அந்த கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும். பட் LCM கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். எல்லாமே வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எல்லாமே நிமிடங்களில் இருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. அதே ஒன்று செகண்ட்ஸில் இருக்குது, ஒன்று ஹவர்ஸில் இருக்குது, ஒன்று மினிட்ஸில் இருக்குன்னா எல்லாத்தையும் சேமாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம LCM கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 10 மணி. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மீசிமா ஆனது எப்பொழுது கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஷாக இருக்காது? எப்பொழுதும். ஓகேங்களா? எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஷாக இருக்காதுன்னு சொல்லணும். ஓகேங்களா? என்ன கேட்குறாங்கன்னா அவங்க LCM வேல்யூ ஒன்று இருக்குங்க. அது கொடுத்துருக்க நம்ம எத்தனை வேணா இருக்கு. இப்போ நம்ம 1 2 3 4 கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த 4 வேல்யூக்கு LCM வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த பெரிய நம்பர் எடுத்துப்போம். பெரிய நம்பரை விட இருக்க சின்னதாக இருக்க எல்லா நம்பருமே இதால் 1 வகுக்கும் 2 வகுக்கும். அப்போ இது ஓகே. ஆனால் 3ன்றது 4 3 போட்டால் வகுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணால் அடுத்து போமா? இப்போ 4 × 1 முடிஞ்சாச்சு. இப்போ 4 × 2 8. 8ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தாலும் 1 2 ஆகும், 3 ஆகாது. அப்போ 3 போட்டுனா 12 வருங்களா? அப்போ 12ன்றது 1ஆலே டிவைட் ஆகும், 2ஆலே டிவைட் ஆகும், 3ஆலே டிவைட் ஆகும். அப்போ இதுக்கான LCM வேல்யூ என்னது? 12ங்களா? அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? கொடுக்கப்பட்ட பெரிய எண்ணை விட LCMன்றது எப்பவுமே ஒன்று பெரிய எண்ணாவே இருக்கலாம், இல்லை பெரிய எண்ணை விட பெருசாக இருக்கலாம், பெரிய எண்ணோட மடங்காக இருக்கலாம். ஆனால் பெரிய எண்ணை விட குறைவாக இருக்குமானா எப்பவுமே இருக்காது. அப்போ ஆன்சர் என்னன்னா குறைவாக இருக்காது. மற்றபடி சமமாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், மடங்காகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 72 மற்றும் 108ஆல் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ப்ரொசீஜர் பெருசு. ஆனால் பட் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 72 108 இதால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்டிருக்காங்க. இப்போ 4மே 5 இலக்கத்தில் தான் இருக்குது, 5 டிஜிட்ஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம அடுத்து என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 72 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 9 × 8ன்னு பிரிக்கலாமா? 108 9 × 12ன்னு பிரிக்கலாமா? இப்போ 12ஐயும் 2 × 6, 6ஐயும் 2 × 3ன்னு பிரிக்கலாமா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம 3 என்ன செக் பண்ணோம்? கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே 9ஆல் டிவைட் ஆகுதா, 8ஆல் டிவைட் ஆகுதா, 2ஆல் டிவைட் ஆகுதா, 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்தோம்னா எது எல்லாம் இந்த 4ஆல் டிவைட் ஆகுது அதுதான் நமக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 செக் பண்ணிடலாங்களா? 2ஆல் டிவைட் ஆகுனா எல்லா நம்பருமே கடைசி டிஜிட் எப்படி இருக்கணும்? ஈவன் நம்பர்ஸாக இருக்கணும். ஓகே, எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்குது, எல்லாமே 2ஆல் டிவைட் ஆக போகுது. அடுத்து 3யும் 9க்கும் சேம் ப்ரொசீஜர் தான். அதனோட அந்த டிஜிட்ஸோட சம் எப்படி இருக்குன்னா 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த டிஜிட்ஸோட சம் வந்து 9ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் அது 3ஆல் டிவைட் ஆகும், 9ஆல் டிவைட் ஆகும். எதனா ஒன்று செக் பண்ணால் போகணும். ஒன்று 3 பண்ணாலும் சரி, 9 பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் நம்ம 9 பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இதனோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் 1ன்றது 9ஆல் டிவைட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. அப்போ இது நமக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்து பாருங்க, இந்த ஆப்ஷன் பாருங்க, 7 2 9 10. அப்போ 10ன்றது 9ஆல் ஆகுமா? அப்போ ஆகாது. அடுத்து பாருங்க, இது பாருங்க, 5 2 7 8 9. அப்போ 9ன்றது 9ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அப்போ இது வரலாம். அடுத்து ஒன்று செக் பண்ணிட்டு வந்துடலாம். இது 8 9 10. அப்போ இதுவும் கண்டிப்பாக ஆகாது. அப்போ நமக்கு ஆன்சர் 10152 தான். ஓகேங்களா? இது வந்து ஈஸியாக நம்ம எதுவுமே போடாமல் LCM எடுக்காமல் கண்டுபிடிச்சிடலாம். பட் இதுக்கு நம்ம LCM எடுக்கிற மாதிரியும் பார்க்கலாம். இது புரிஞ்சுதுங்களா? இதுக்கு வந்து டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். டிவிசிபிலிட்டி ரூலே இல்லாமல் LCM HCF வச்சு தான் சால்வ் பண்ணணும்னா அதுக்கான மெத்தட் பார்த்துக்கலாம்.
இப்போது 72 108 கொடுத்துருக்காங்களா? இந்த நம்பரால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்குறாங்க. மிகச்சிறிய 5 இலக்க எண் எது? 140 போட்டால் 5 டிஜிட்ஸ் வந்தது. 1 2 3 4 5. அப்போ 10,000 தான் மிகச்சிறிய 5 இலக்க எண். இப்போ நமக்கு இதுக்கான எல்சிஎம் வேல்யூ தெரியணும். ஓகேங்களா? நம்ம எப்போ போல் 2லேருந்தே போகலாம். 3 6ங்களா, 5 4. இப்போ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக 3 பண்ண முடியுமா? 1 2 1 2 போட்டால் 8 டைம்ஸ், 8 3 24ங்களா. இப்போ இதுவும் 3ஆல் வரும், 4 டைம்ஸ் 6 டைம்ஸ். திரும்ப இதையும் 2ஆல் போட்டால் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இதை நம்ம ஒரு முறை 2ஆல் பண்ண வேண்டியிருக்கும், இன்னொரு முறை 3ஆல் பண்ண வேண்டிய. இங்கே வந்து நமக்கு 1 வந்துடும். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. இப்போ இதுதான் நமக்கான எல்சிஎம் வேல்யூ. இதை ஃபுல்லாக பெருக்கணும்னா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். ஓகேங்களா? 2 3 6 6 2 12 12 3 36 36 இன்ட்டு 6 போட்டுக்கலாங்களா? 6 6 36, மீதம் 3 3 18 ஒரு 21ங்களா. அப்போ எல்சிஎம் வேல்யூ என்னது? நமக்கு 216ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா இந்த 5 டிஜிட் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் இருக்குதுங்களா, இதை 216ஆல் வகுக்க போகிறோம். ஓகேங்களா? 100ன்றது வகுக்காது, அதனால் 4 டிஜிட்ஸாக எடுக்கலாம். 4 டிஜிட்ஸாக எடுக்கும்போது நமக்கு எத்தனை முறை வரும்? 4 டைம்ஸ் வரும். 4 6 24, இது ஒரு 2 1 நாள் 4 6 2 நாள் 8. அவ்வளோதான், அதுக்கு மேலே வராது. இப்போ நம்ம கழித்து பார்க்கலாம். 10ல் 4 போச்சுன்னா 6, 9ல் 6 போச்சுன்னா 3 1. ஓகேங்களா? முன்னாடி இருக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் இருக்க 0 இறக்கலாம். இப்போ இதில் எத்தனை முறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 6 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 6 6 36, மீதி ஒரு 3ன்னு வச்சுக்கோங்க. 1 6 6 9 2 6 12. ஓகேங்களா? அதுக்கு மேலே வராது, அவ்வளோதான். இப்போ 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே 5 இருக்குங்களா, 1 வாங்கினா 15ல் 9 போச்சுன்னா 6, அவ்வளோ. 2ல் 2 போச்சுன்னா 0, 1ல் 1 போச்சுன்னா 0. இப்போ 64ன்றது நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த 10,000ன்ற நம்பர் 216ஆல் கரெக்டாக டிவைட் ஆகணும் அப்படின்னா நமக்கு இன்னும் எவ்வளோ தேவை? அந்த தேவையான நம்பர் இருந்தால் இப்போ இந்த நம்பர் என்ன இருக்கும்? கம்ப்ளீட்டாக நமக்கு 216ஆல் டிவைட் ஆகிருக்கும். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த நம்பர்னால், இப்போ 216லேருந்து இந்த 64 நம்ம என்ன பண்ணி பார்க்கணும்? மைனஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 6ல் 4 போச்சுன்னா 2, 21ல் 6 போச்சுன்னா ஒரு 4 14 15, 152 வந்துருச்சுன்னா இந்த 152 தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்? இந்த 10,000ஓட ஆட் பண்ணணும். 10,000ஓட 152 நம்ம ஆட் பண்ணணும். 2 5. ஓகேங்களா? 2 5 1 0 1. நமக்கு ஆன்சர் எப்போ என்ன? 10152. ஆப்ஷன் பி. இந்த மாதிரி போட்டாலும் ஒன்று தான், நம்ம அந்த மாதிரி போட்டாலும் ஒன்று தான். அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் போட்டுடலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே மிகச்சிறிய அப்படின்னு கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 5 டிஜிட்ஸோட நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே இங்கே மிகப்பெரிய அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அவங்க கொடுத்துருக்க டிஜிட்ஸோட ஒரு வேல்யூவை மைனஸ் தான் பண்ண போகிறோம், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ மிகச்சிறியன்னு வந்தால் நம்ம ப்ளஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த வேல்யூ எடுத்து இங்கே மைனஸ் பண்ணி வந்த வேல்யூவை இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சதுங்க? அடுத்த கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், 2y - 6 2y² - 18 இதனோட மீப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எதுக்கும் நம்ம தமிழில் படிக்கிறத விட இந்த HCF LCM கொஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, HCF கேட்டிருக்காங்களா LCM கேட்டிருக்காங்களா அப்படின்றத ஒரு முறை நம்ம இங்கிலீஷில் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் வந்து நமக்கு தப்பாகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில டைம் நமக்கு நல்லா தெரியும், பட் அவசரத்தில் நம்ம அந்த மீசிமா அந்த மாதிரி எதுவும் குழம்பிடும். ஓகேங்களா? அதனால நம்ம LCMஆ HCFஆ அப்படின்றத ஒரு முறை பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்க்கலாம் எந்த வேல்யூக்கு நம்மள LCM கேட்டிருக்காங்க. 2y - 6க்கும் 2y² - 18க்கும் கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தோன்னா ஏதாச்சும் ஃபார்முலாவில் நம்ம வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமான்னு பார்த்தா காமனான ஃபார்முலா எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம இதை கஷ்டப்பட்டு காரணிப்படுத்தி அப்படி பண்ணுறது தாண்டிடும். இதுக்கு வந்து ஈஸியாக ஒய்யோட வேல்யூ கொடுத்துடலாம். ஒய்க்கு வந்து 1 or 2 கொடுக்கலாம். நம்ம 2 கொடுக்கலாம். இப்போ 2 கொடுக்கும்போது இதுக்கு என்ன மதிப்பு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்பர்ஸாக இருந்தால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒய் எக்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் குழம்பிடுவோம். அதனால் நம்பர்ஸாக மாற்றிக்கலாம். இதை பண்ணுவோம். இங்கே 2 கொடுத்தோன்னா 4 - 6. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? -2. இங்கே 2 கொடுத்தோன்னா 2² 4 4 × 2 8 8 - 18 வருங்களா? இப்போ இதை பண்ணால் -10
அப்போ நமக்கு எதுக்கான எல்சிஎம் வேணும் -2க்கும் -10க்கும் எல்சிஎம் வேணும். இதை பார்க்கும்போது நம்ம சொல்லலாம் இதோட எல்சிஎம் என்னது -10. ஓகேங்களா, பெரிய நம்பர் எடுத்துக்கிறோம். பெரிய நம்பரில் கொடுத்துருக்க இன்னொரு நம்பர் டிவைட் பண்ணுமான்னு பார்க்கலாம். அப்போ இந்த -10ன்றத -2 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும். ஓகேங்களா, 5 டைம்ஸ் வருங்களா. அப்போ நமக்கு எல்சிஎம் என்னது -10. சரி, ஓகே. இப்போ -10ன்றது நமக்கு எல்சிஎம் வந்துருச்சு. ஆன்சர் நம்ம -10 தேடக்கூடாது. கொடுத்துருக்க வேல்யூவில் நம்ம என்ன போட்டு நமக்கு -10 வந்தது, y = 2ன்னு போட்டு தான் நமக்கு -10 வந்தது. அப்போது கொடுத்துருக்க கொஷின் ஆப்ஷன்ஸில் y இருக்கிற 2 போட்டு பார்க்கலாம். 2 போட்டுனா 2 + 3 5, 5 × 2 10. அப்படிங்கன்னா வந்திருக்கு +10 வந்திருக்கு. இங்கே போட்டு பார்க்கலாம். 2 - 3 2 + 3. ஓகேங்களா, 2 × -1 × 5 என்ன வருது, -10 வருதுல்ல. இதை பெருக்குனா அப்போ நமக்கு இதுதான் ஆன்சர். சரிங்களா, இப்போ அதில் நம்ம செக் பண்ண வேண்டியது இல்லை, நமக்கு இதுதான் ஆன்சர். புரிஞ்சதுங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இரு எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் மீப்போவாவை போல் 6 மடங்கு. அப்படின்னா மீப்போவா 12 மற்றும் இவற்றில் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பர்ஸ் இருக்கா. அந்த 2 நம்பர்ஸோட எல்சிஎம்ன்றது HCF மாதிரி எத்தனை மடங்கு, 6 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ LCM = 6 டைம்ஸ் ஆஃப் HCF. அவ்வளோதான். அப்புறம் மீப்போவா, அதாவது HCF மதிப்பு என்னன்னு கொடுத்துட்டாங்க, எவ்வளோவா 12. இதில் ஒரு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், நம்ம 36ன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க, ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒய்யோட வேல்யூ நம்ம என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இது சம்மந்தப்பட்ட ஃபார்முலா நமக்கு ஒன்று தெரியும். என்னது, 2 நம்பரோட பெருக்கல் பலன் அதனோட எல்சிஎம் இன்ட்டு HCF. அதனோட எல்சிஎம் அப்புறம் அதனோட HCF பெருக்கல் பலனுக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அப்போது x × y = LCM × HCF. இது நமக்கு ஃபார்முலா. இப்போ இதில் நமக்கு x தெரியும், y கேட்குறாங்க. எல்சிஎம்ன்றது அவங்க ஒரு மாதிரியாக கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கிறோம். HCF வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், LCM என்ன 6 டைம்ஸ் ஆஃப் HCF கொடுத்துட்டாங்க. HCF வேல்யூ 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 6 × HCF 12 நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு LCM வேல்யூ கிடைச்சிடும். 6 2 12, இது 1 6 4 72. அப்போ LCM வேல்யூ எவ்வளோ, 72, HCF 12, x 36 கிடைச்சி நம்ம y ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. x இருக்கிற 36, y நமக்கு தெரியாது, அதுதான் வேணும். அப்போ இன்ட்டு y அப்படியே வச்சுக்கலாம். LCM வேல்யூ 72, HCF வேல்யூ 12. ஓகேங்களா, அப்படியே கேன்சல் பண்ணலாமா. ஒரு 36 36, 2 36, 72. அப்போ ஒய்யோட வேல்யூ 24. ஓகேங்களா, நமக்கு ஆன்சர் என்ன, 24. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி HCF ஆஃப் 27, 45 and 81. 27, 45 மற்றும் 81 மீப்பேவா வகுத்தின்னு அர்த்தம். ஓகேங்களா, வானா வகுத்தி, வகுத்தினா HCF. சரிங்களா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 27, 45, 81 HCF கேட்குறாங்க. ஓகேங்களா, இதை நம்ம அப்படியே சொல்லிடலாம் பார்க்கும்போதே கூட. இருந்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணியே பார்க்கலாம். இது எல்லாமே 9 டேபிள்ஸில் வருங்களா. எத்தனை முறை, 3 முறை, 5 முறை, 9 முறைங்களா, அவ்வளோதான். இப்போ இதுக்கு அடுத்து பார்க்கும்போது ஏதாச்சும் காமனாக வருது, இந்த 3க்கு காமனான டேபிள் ஏதாச்சும் இருக்கானா, எதுவும் கிடையாது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, 9. ஓகேங்களா, 5 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஓகே, நமக்கு ஆன்சர் 9. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, x³ - a³ x - a the whole square. இப்போ இது ரெண்டுத்துக்குமே என்ன கேட்குறாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இதை பார்க்கும்போது இது x - a the whole square ஃபார்முலா இருக்குங்களா, இது இருக்கட்டும். இது எப்படி இருக்கு, x³ - a³, அதாவது a³ - b³ ஃபார்முலா இருக்குங்களா, அது எப்படி எழுதலாம், x - a x² + a² + ax எழுதலாமா. இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கு, x - a the whole square இருக்குங்களா. இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், இருக்கிறதுல ரெண்டுத்துல எது பொதுவாக இருக்கு, x - a பொதுவாக இருக்கு, x - a இங்கேயும் பொதுவாக இருக்கு. ஆனால் ஸ்கொயரில் அதிகபட்ச அடுக்கு எழுதணுமா, x - a the whole square எழுதிக்கிறோமா. அடுத்து பொதுவாக இல்லாததையும் சேர்த்து எழுதிக்கிறோம், அதுதான் எல்சிஎம். ஓகேங்களா, அப்போ x² + a² + ax. இதுதான் அவங்க கொடுத்துருக்க எண்களுக்கான எல்சிஎம் வேல்யூ. எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா x - a the whole square, x² + ax + a². ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா,
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 15, 18, 20 ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதே மாதிரி. ஆனால் இந்த வாட்டி மிகப்பெரியன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம பார்த்துருவோம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க. 15, 18, 20 கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை நம்ம எப்பவுமே டிவிசிபிலிட்டி ரூலில் ஈஸியாக பண்ணிடலாங்களா. இப்போ 15 எப்படி எழுதலாம், 3 5 15ன்னு எழுதலாமா, 18 6 3 18ன்னு எழுதலாமா, 20 4 5 20ன்னு எழுதலாமா. எப்பவும் போல் இதை எப்படி எழுதலாம், 2 3ன்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு 2 பார்த்துடலாங்க, எல்லாமே ஈவனில் தான் இருக்குது. அப்போ எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 5ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லாஸ்ட் டிஜிட் 5ஆல் வகுப்பு பண்ணால் ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை 5ஆக இருக்கணும். எல்லாமே 0வாக இருக்குது, அப்போ எல்லாமே 5ஆலே டிவைட் ஆகும். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. 3 பார்த்துடலாங்களா. 3 தான் என்ன பண்ணணும், அதனோட சம்மோட டிஜிட்ஸ் 3ஆல் டிவைட் ஆகும். 900 ஆகும், 999 ஆகும், 999 ஆகும். இந்த 9 ஆட் பண்ணி பாருங்கள், 9ஓட 5 ஆட் பண்ணால் 14. இப்போ 14ன்றது 3ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து இன்னும் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது நமக்கு, 4 பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர், லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் ரெண்டுமே 0 வந்தால் இது கண்டிப்பாக ஆகும், இதுவும் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஆகாது, நம்ம ஆன்சரே இல்லை. இப்போ 90 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இது ஆகாது, 4ஆல் டிவைட் ஆகாது. லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 4ஆல் ஆகாது. அப்போ இது ரெண்டுத்தில் ஒன்று தான் நமக்கு ஆன்சர். இதே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரியன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர், 9000 இல்லை 9900ன்னு பார்த்தா இதுதான் நமக்கு பெரிய நம்பர். அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி போடணும்னு பார்த்தீங்கன்னா 15, 18, 20 இருக்குங்களா. இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 3த்துக்குமே காமனாக எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு 2ஆல் போட்டலாம், 15 டைம்ஸ், 9 டைம்ஸ், 10 டைம்ஸ்ங்களா. இப்போ இதை 3ஆல் போட்டோன்னா 5 டைம்ஸ், 3 டைம்ஸ் 10ங்களா. இப்போ இதை 5ஆல் போட்டோன்னா 1 டைம், 3 அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே 2 முறை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 2 10, 13 30, 30 3 90, 92 180ங்களா. அப்போ எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180. இப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 49 தானுங்களா, 49. இப்போ இதை நம்ம 180ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 5 டைம்ஸ் வரும். 0 8 5 40, மீதி ஒரு 4, ஒரு 5 5 9 முறைங்களா. இப்போ மீதி என்ன இருக்கும், 99ங்களா. மேலே ஒரு 9 இறக்கிக்கலாங்களா. இப்போ திரும்பவும் எத்தனை முறை தான் வரும், 5 டைம்ஸ் வருங்களா. இப்போ 900 போட்டோம்னா நமக்கு 99 மீதி இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட 99ன்றது எக்ஸஸாக இருக்குது. இந்த 99 இல்லாமல் இருந்தால் இந்த வேல்யூ கம்ப்ளீட்டாக அவங்க கொடுத்துருக்க நம்பரால் டிவைட் ஆகுமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 9999லேருந்து 99 நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா. இப்போ 9900 வந்து கம்ப்ளீட்டாக அவங்க கொடுத்துருக்க நம்பரால் டிவைட் ஆகும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் நமக்கு வந்துருச்சிங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அந்த கிளாக் மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து சிக்னல் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிக்னல் லைட்டு, கிளாக்கு, ஒரு ரவுண்டான ஒரு ஓட்டப்பந்தய பாதை, எது வந்தாலுமே கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே ஒரே யூனிட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 48 வினாடிகள், 72 வினாடிகள், 108 வினாடிகள்னு கொடுத்துட்டாங்க. 3 இந்த சிக்னல்ஸ் லைட்ஸ் இருக்கா, அது 3 வந்து இந்த டைமில் வந்து சேஞ்ச் ஆகுதான். அப்போ எல்லாமே சேர்ந்து காலையில் 7 மணிக்கு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, காலையில் 7 மணிக்கு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அடுத்து எப்போ எல்லாம் ஒரே டைமில் சேஞ்ச் ஆகும், அந்த டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2லேருந்தே போகலாம். 2 டைம்ஸ் 4, 3 டைம்ஸ் 6 டைம்ஸ் 5 டைம்ஸ் 4 டைம்ஸுங்களா. இப்போ இதையும் வந்து நம்ம 2ஆலே போடலாங்களா. ஒரு முறை 2 1 8 2 7. இப்போ இது எல்லாமே 3 டேபிள்ஸில் வருங்களா. 4 டைம்ஸ் 6 டைம்ஸ் 9 டைம்ஸுங்களா. அடுத்து இதை பார்த்தோன்னா 3 டேபிளே போடலாம். 4 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸுங்களா. இப்போ இதையும் 2 டேபிள்ஸில் போட்டோன்னா 2 டைம்ஸ் 1 டைம் 3 அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஏதோ காமனாக பண்ண முடியாது, அப்படியே மொத்தமாக பெருக்கிக்கலாம். 2 2 4, 4 3 12, 12 3 36, 36 3 72, 72 2
144 144 இன்ட்டு 3ங்களா பாருங்க 4 12 மீதி 1 4 12 13 மீதி 1 3 432 செகண்ட்ஸ். இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூக்கான எல்சிஎம். ஆனால் இது செகண்ட்ஸில் இருக்குது. கொஷின் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸில் இருக்குது. அப்போ இதை நம்ம மினிட்ஸாக மாற்றிடலாமா? இப்போ செகண்ட்ஸை மினிட்ஸாக மாற்றணும்னா டிவைட் பை 60 தான் பண்ணணும். ஓகேங்களா? சின்ன வேல்யூவை நம்ம பெரிய வேல்யூவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா டிவைட் பை 60. சின்ன வேல்யூ நம்ம பெரிய வேல்யூவை மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு சின்ன வேல்யூ இன்னும் சின்ன வேல்யூவை மாற்றணும்னா இன்ட்டு 60 பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த சம்மில் பார்க்கலாம். இப்போ 60ஆல் பண்ணலாம். நம்ம முதல்ல 6ஆல் பண்ணிடலாம். 7 முறைங்களா 42 மீதி 1ங்களா இப்போ 2 முறை ஒரு 0 இருக்கிறதுனால 7.2 மினிட்ஸ்னு மாற்றிக்கலாம். இப்போ இங்கே 7.2ன்னு இல்லை, ஆல்ரெடி 7 மணிக்கு வந்துருச்சு. அடுத்து ஒரு 7 நிமிஷம் வந்துருச்சு. ஆன்சர் இதுதான் நமக்கு. இருந்தாலும் இந்த 0.2வை இங்கே இது வந்து செகண்ட்ஸ், இது வந்து ஹவர்ஸ், இது வந்து மினிட்ஸ், இது வந்து செகண்ட்ஸில் இருக்குங்களா? இப்போ இந்த 0.2வை 0.2 மினிட்ஸுன்றதை எப்படி செகண்ட்ஸாக மாற்றலாம்னா இன்ட்டு 60ங்களா? இது பண்ணோன்னா 12. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு முறை 0 போட்டோம்னா ஒரு தனி கழிப்புனா 12. அப்போது 7 hours 7 minutes 12 secondsல தான் அது திரும்ப எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரே டைமில் சேஞ்ச் ஆகுங்களாம். ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதனோட ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. 2 நம்பருமே ரொம்ப பெரிய பெரிய நம்பராக இருந்தால் நம்ம தானாபுரத்தெல்லாம் போட வேண்டியதாக கொடுத்துருக்குது. 2 நம்பர் 3 நம்பர்னால் நம்ம வேறு மெத்தட் பார்க்கலாம். அது எப்படின்னா இங்கே பாருங்கள், லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. பெரிய நம்பரை சின்ன நம்பரால் நம்ம வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? பெரிய நம்பர் எது 3000 சம்திங், சின்ன நம்பர் இந்த 2923ங்களா? இதில் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரே முறை தான் வரும். 2923ங்களா? மைனஸ் பண்ணோன்னா 7 கிடையாது 6 1 12 9 போச்சுன்னா 3 இப்போ 220 ஆயிருங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதை வெளியே வச்சுட்டு இங்கே ஆல்ரெடி என்ன நம்பரால் நம்ம வகுத்தோமோ அதை உள்ளே கொண்டு வந்துடணும். 2923ங்களா? இப்போ பார்க்கும்போது எத்தனை முறை வர மாதிரி இருக்குது? 6 டைம்ஸ் வருங்களா? 6 டைம்ஸ் 9 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? நம்ம 9 போட்டு பார்க்கலாம். 9 6 54ங்களா? மீதி ஒரு 5, ஒரு 9 9 10 14 மீதி 9 27 28. இப்போ இதை மைனஸ் பண்ணலாங்களா? 13ல் 4 போச்சுன்னா ஒரு 6 9 1 இருக்குங்களா? 11ல் 4 போச்சுன்னா 6 7. இப்போ இதெல்லாம் 0 ஆயிடும். அவ்வளோதாங்களா? இப்போ திரும்ப 79 வெளியே வச்சுட்டு 316 உள்ளே போட்டு வகுக்கலாம். எத்தனை முறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 முறை போடலாங்களா? 9 இல்லை 4 முறை போடலாம். ஓகேங்களா? 9 நாள் 36 மீதி 3 7 நாள் 28 31. இப்போ கம்ப்ளீட்டாக 0 ஆயிடுச்சிங்களா? அப்போ எந்த நம்பரால் நம்ம கடைசியாக வகுக்கும் போது நமக்கு 0 ஆச்சோ அப்போ அதுதான் நமக்கான ஹெச்சிஎஃப். அப்போ நமக்கு ஹெச்சிஎஃப் வேல்யூ எவ்வளோ? 79. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 79. அடுத்த கொஸ்டின் வந்து பவரில் கொடுத்துருக்காங்க. என்ன நம்மளை கேட்டிருக்காங்க? ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இப்போது ஹெச்சிஎஃப்னா 3த்துலேயுமே பொதுவாக இருக்கணும். பொதுவாக இருக்கிறதுலையும் பவர் சின்னதாக இருக்கணும். இப்போ 2 பார்க்கலாங்களா? 2 இதில் இருக்குது இதில் இருக்குது, ஆனால் அதில் இல்லை. அப்போ 2 வராது. 3 பார்க்கலாங்களா? இதில் இருக்குது இதில் இருக்குது இதுலேயும் இருக்குது. அப்போ 3 அடுக்கு 2 3 அடுக்கு 3 3 அடுக்கு 1 இருக்குது. அப்போ நம்ம ஹெச்சிஎஃப் என்ன தான் எடுத்துக்கணும்? கம்மியான பவரை தான் எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள் 5 cube 5 square 5 இருக்குங்களா? 3 பொதுவாக இருக்குது. பொதுவாக இருக்கிறதுலேயும் பவர் எதுவாக சின்னதாக இருக்குது? 5 power 1. அடுத்து பாருங்கள் பொதுவாக ஏதாச்சும் இருக்குன்னா 7 7 ஸ்கொயர் 7ன்னு இருக்குங்களா? இப்போ இதில் எது சின்ன அடுக்கு 7 பவர் 1 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 11 அதில் மட்டும் தான் இருக்குது, எதுலையுமே இல்லை. அப்போ அது எதுவுமே எடுத்துக்கணும். அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். 3 5 15 15 7 105ங்களா? அப்போ ஆன்சர் 105 ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் வந்து நம்பர்ஸாக இல்லை, இந்த மாதிரி இருக்குது, பட் ஈஸி தான். 4 of x plus 1 2 of x square minus 1 இருக்குங்களா? இதுக்கு நம்ம என்ன கேட்குறாங்க? எல்சிஎம் விசிஎம்மாக கேட்குறாங்க. சரிங்களா? எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ இதை பார்த்தோன்னா இது ஃபார்முலாவில் கொண்டு வர முடிஞ்சால் ஃபார்முலாவில் கொண்டு வரது தான் பெஸ்ட்டு. ஃபார்முலாவில் கொண்டு வர முடியாத அப்போ ஒரு நம்பருக்கு வேல்யூ கொடுத்து பார்க்கணும், கொடுத்துருக்க எக்ஸுக்கு ஒய்க்கு வேல்யூ கொடுத்து பார்க்கணும். அப்படிலாம் காரணிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ஃபார்முலா நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இருக்கிற மாதிரி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1ங்களா?
இங்கே என்ன இருக்குது 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது. இப்போ இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கலாங்களா? நம்பருக்கு முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சா 2,4க்கு எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இதுவும் பொதுவாக இருக்குது. அப்போ அதை எழுதிக்கலாம். அதனோட அடுக்கில் எது அதிகமாக இருக்குது? ரெண்டுமே ஒன்று தான் இருக்குது. அப்போ 1. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 இருக்குங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். இது அப்படியே டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இது என்ன ஃபார்மில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா? இப்போ 4 × x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 4 × x ஸ்கொயர் மைனஸ் 1. அடுத்த கொஸ்டின் பாருங்க. a மற்றும் b மீட்போமா? ஏனோ b மற்றும் c யோட மீட்போமா b-நோ, c மற்றும் a யோட மீட்போமா என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? a, b யோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா a-வா, b, c யோட எல்சிஎம் b. அப்படி இருக்கும்போது c, a யோட எல்சிஎம் என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பி இருக்குது, பி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சி இருக்குது, சி தான் போடக்கூடாது. எல்சிஎம்க்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி முன்னாடி கொஸ்டின்லேயே. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரில் நம்ம எல்சிஎம்னு எதை தான் எடுப்போம்? பெரிய நம்பர் எடுப்போம், இல்லை பெரிய நம்பரோட பெருசாக இருக்கிறத எடுக்கலாம். இப்போ இவங்க ஏன்னு எடுத்திருக்காங்கன்னா அப்போ பியை விட என்னது ஏ பெருசுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்புறம் பி, சியில் அவங்க பிஏ எல்சிஎம் எடுத்திருக்காங்களா? அப்போ சியை விட என்னதான் பெருசாக இருக்கும்? பி பெருசாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ சி, ஏ எது பெருசு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பியை விட என்ன பெருசா? ஏ பெருசா? சியை விட பி பெருசு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? சி, ஏ கேட்குறாங்க. அப்போ சி பெருசா ஏ பெருசுன்னு பார்த்தா ஏ தான் பெருசு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அப்போ சி, ஏவோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். எக்ஸ் மற்றும் ஒய்யின் மீப்பெரு பொது வகுத்தி ஜெட்னு கொடுத்துட்டாங்க. மீப்பெரு பொது வகுத்தினா என்னதான்? ஜிசிடி. ஹெச்சிஎஃப் ரெண்டும் ஒன்று தான். அப்போ எக்ஸ், ஒய்யோட ஹெச்சிஎஃப் ஜெட்னு கொடுத்துட்டாங்க. அதனோட மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம்மந்தப்பட்ட ஃபார்முலா நமக்கு ஒன்று தெரியும். என்னது? எக்ஸ் × ஒய் ஈக்குவல் எல்சிஎம் × ஹெச்சிஎஃப்ங்களா? அவங்க எக்ஸ் × ஒய்ன்றது அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. அதனோட எல்சிஎம் தான் நம்மளை கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க? ஜெட்னு கொடுத்துருக்காங்க ஹெச்சிஎஃப். அப்போ நமக்கு எல்சிஎம் தான் வேணும் அப்படின்னா அங்கே பெருக்கல் இருக்க ஜெட் இந்த பக்கம் வந்தால் என்னவாகும்? வகுத்தல் ஆகுங்களா? அப்போ XY/Z ஆகுங்களா? அப்போ எல்சிஎம் வேல்யூ என்னது? XY/Z. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, 3 கொடுத்துருக்காங்க. அதனோட மீப்பெரு பொது காரணின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க? HCF கேட்குறாங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 25bc⁴ d³ 35b²c⁴ 45c²dன்னு கேட்குறாங்க. இதனோட HCF கேட்குறாங்க. சரிங்களா? HCFனாலே பார்த்துலாம் 25 35 45. ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிடலாம், அப்புறம் அதனோட எண்களுக்கு அது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ 5ஆல் வரும்ல கண்டிப்பாக எல்லாமே 5 டைம்ஸ் 7 டைம்ஸ் 9 டைம்ஸுங்களா? இப்போ இதுக்கு எதனா பொதுவான டேபிள் இருக்குன்னா எதுவுமே கிடையாது. அப்போ HCF நம்பர்ஸ்க்கு என்னது 5 தான். அடுத்து பார்க்கலாம். HCF பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க எல்லா நம்பர்லையுமே ஒரு நம்பர் பொதுவாக இருக்கணும். பொதுவாக இருக்க பவர்லேயும் கம்மியாக இருக்கணும். சரிங்களா? சி இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. பட் எது கம்மியாக இருக்குது? C² தான் கம்மியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், D பார்த்தா இதில் இருக்குது, இதில் இருக்குது, ஆனால் இதில் இல்லை. அப்போ டியும் கிடையாது. B பார்த்தோன்னா இதில் இருக்குது, பட் இதில் இல்லை. அப்போ பியும் கிடையாது. அப்போ 5c² தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். a⁻m+1 a⁻m+2 a⁻m+3 இதனோட மீச்சிறு பொது மடங்குன்னு கேட்குறாங்க. அதாவது எல்சிஎம் கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம நம்பர் எழுதிக்கலாம். a⁻m+1 a⁻m+2 a⁻m+3ங்களா? இது நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எப்பவுமே நம்ம எல்சிஎம் என்ன பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட்ஸ் தனியாகவும் நம்பர் தனியாகவும் கண்டுபிடிக்குமா? இப்போ கான்ஸ்டன்ட் பார்த்தா எல்லாத்துலையும் a⁻m இருக்குங்களா? அப்போது a⁻m அப்படியே எழுதிக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கிறது அப்படியே எழுதிக்க போகிறோம். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. 1 2 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 3ஆல் 3 வந்து 1 டிவைட் பண்ணோம், ஆனால் 2 பண்ணாது. அப்போது 3 × 2 பண்ணால் 6. இப்போ 6 எடுத்துக்கிட்டோம்னா 6 வந்து 1 வந்து டிவைட் பண்ணோம், 2 பார்த்தாலும் கண்டிப்பாக பண்ணோம். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? நம்பர்ஸ்க்கு 6 a⁻m+6 தான் நமக்கான எல்சிஎம்.
சரிங்களா? கொடுக்கப்பட்ட இரு எண்களான 96 மற்றும் 404 மீட்போவா 4 எனில் இவ்விரு எண்களின் மீட்போமா என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நம்பர் x = 96, இன்னொரு நம்பர் y = 404 வச்சுக்கலாம். HCF கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ? 4. நம்ம என்ன கேட்குறாங்க? LCM கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலா எப்போ போல் x × y = LCM × HCF. சரிங்களா? ரெண்டு நம்பர் என்னது? 96 × 404. LCM தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வேண்டாம், LCM வச்சுப்போம், நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது. HCF வேல்யூ 4. இப்போ கேன்சல் பண்ணலாங்களா? ஒரு நாங்க 4, 101 முறை வருதுங்களா? இப்போ 96 × 101 பண்ணணும். பட் அதை நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம்னா, ஒரு பெருக்க வேணாம். 96 × 100 பண்ணால் 9600ங்களா? அதோட ஒரு முறை 1 × 96 பண்ணால் 96. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 × 6 96. ஓகேங்களா? 9696 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஈஸி தான். LCM கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? நம்மள LCM கேட்டிருக்காங்க. ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிடலாங்களா? 4,8க்கு LCM என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. அடுத்து இருக்கிறதுல பொதுவாக இருக்கிறதுல அதிகமான பவர் பார்த்துடலாம். x² x³ எது அதிகம்? இப்போ x³ தான் அதிகம். அடுத்து y பார்த்துடலாம். ரெண்டுத்துலையும் இருக்கிறது எது அதிகமாக இருக்குது? y² தான் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். ஏதாச்சும் பொதுவாக இல்லாத ஏதாச்சும் இருக்குன்னா அப்போ எதுவும் கிடையாது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். 8x³ y². ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து நம்ம ஃபார்முலா ஒன்று இருக்குது, ஃபார்முலா இல்லாமல் ஒன்று இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒன்று காரணிப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? p² - 3p + 2ன்னு கொடுத்துட்டு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? p² - 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தோட என்ன கேட்குறாங்கன்னா LCM கேட்குறாங்க. சரிங்களா? மடங்கு LCM கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? p² 2² வரலாமா? அப்போ p + 2ன்னு ஒரு முறையும் p - 2ன்னு ஒரு முறை வரும். a² - b² ஃபார்முலா a + b a - b. இது எதுவும் ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வர முடியாது. இதை நம்ம காரணி தான் படுத்தி ஆகணும். காரணிப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். இது வந்து அங்கே கூட்டுறவோட வேல்யூ. அப்போ 1 × 2 2 வரும், +2. நமக்கு ஆட் பண்ணும்போது என்ன வரணுமா? -3ன்னு வரணும். அப்படி இங்கே இந்த இடத்துல ரெண்டு வேல்யூ என்ன வேல்யூ போட்டால் பெருக்கும்போது +2, கூட்டும் போது -3 வரணும்னு பார்க்கணும். 2ன்னு போட்டுக்கலாங்களா? ஆனால் -3 வரணும், ரெண்டுமே மைனஸ் இருக்கணும். அப்போ -1 -2 கூட்டினா -3, பெருக்குனா -× ப்ளஸ் ஆகிடும். 1 × 2 2. அப்போ நம்ம இதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு? இதை ஒரு முறை எழுத போகிறோம். ஓகேங்களா? அப்போ p - 1 சைன் இருக்கிற சைனோட அப்படியே எழுதணும். p - 2. இப்போ ரெண்டு கிடைச்சிருக்குங்களா? இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்க? இது ரெண்டுத்துல எதனா பொதுவாக இருக்கானா? என்ன பொதுவாக இருக்குது? p - 2 பொதுவாக இருக்குது. மீதி என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குது? இங்கே ஒரு p + 2 இருக்குது, இங்கே ஒரு p - 1 இருக்குது. ரெண்டுமே நம்ம சேர்த்து தான் எழுதணும். p - 1 LCM பொறுத்த வரைக்கும் பொதுவாக இல்லாததையும் நம்ம சேர்த்து எழுதிக்கணும். p + 2. சரிங்களா? இப்போ இதில் எதனா நம்ம சுருக்க முடியுமான்னு பார்த்தா இங்கே p - 2 p + 2 இருக்குது. இது எப்படி எழுதலாம்? p² - 2² எழுதாமா? அப்போ 4. இன்னொரு வேல்யூ p - 1. சரிங்களா? இப்போ நமக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க. p - 1 × p² - 4². ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல p இருக்க இடத்துல 2ன்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலும் இதே தான் ஆன்சர் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை வகுத்தா நமக்கு 2, 3 மற்றும் 4ன்றது மீதியாக வருது அப்படின்னா HCF என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ HCF கேட்கும்போது ஏதோ ரிமைண்டர் எதுவும் இல்லைன்னா நம்ம 3 நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே ரிமைண்டர் வருது HCF பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா 62, 78, 108ங்களா, 109 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ இதில் 2நோ, இதுக்கு 3நோ, இதுக்கு 4நோ ரிமைண்டர் வருதான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு HCF நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? இதை மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? மைனஸ் பண்ணோன்னா 60, 75, 105. சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 நம்பருக்கு தான் HCF கண்டுபிடிக்க போகிறோம். 3மே 5ஆல் வருங்களா? ஒரு முறை, 2 முறை, ஒரு முறை, 2, 5 முறை, 2 முறை, ஒரு முறைங்களா? இப்போ இது 3மே தேர்ட் டேபிளில் வருங்களா? 4 முறை, 5 முறை, 7 முறைங்களா? 7 3 21. இப்போ இது 3க்கு எதனா காமன் டேபிளாக இருக்குன்னா எதுவுமே கிடையாது. அப்போ நமக்கு HCF என்னது? 5 3 15. சரிங்களா?
HCF நமக்கு 15. நெக்ஸ்ட் கொஸ்டின் 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் HCF LCM ஓட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, நமக்கு 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. என்னது 18 30ன்ற 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. இதனோட HCF அவங்க கேட்டுக்க ரேஷியோ அப்படியே அதே ஆர்டரில் எழுதிக்கணும், மாற்றக்கூடாது. மாற்றினா ஆன்சர் மாறிடும். ஃபர்ஸ்ட் என்னது HCF அண்ட் LCMனா அப்போ HCF இஸ்டு LCM. ஓகேங்களா, இதுதான் அவங்க நம்மள கேட்குறாங்க. அப்போ நமக்கு முதல்ல இதுக்கான HCFும் தெரியணும், LCMும் தெரியணும். ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கு மேலே காமனான டேபிள்னா முதல்ல 2 டேபிள் போடலாமா? 9 டைம்ஸ் ஒரு முறை 15 முறைங்களா? அப்போது இதுக்கு காமனான டேபிள் பார்த்தா 3 வருங்களா? அப்போ 3 முறை 5 முறை. இப்போ இதுக்கு மேலே ஏதாச்சும் காமனாக இருக்கான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அப்போ இது வந்து நமக்கு HCF 2 3 6. LCMனா இருக்கிற மொத்தத்தையும் நம்ம பெருக்கிற மாதிரி இருக்குங்களா? அப்போ இன்னொரு 3 போட முடியும், இன்னொரு 5 முறை போட வேண்டியிருக்கும். ஓகேங்களா, அப்போ 2 3 6, இப்போ 5 5 2 10, 5 3 30, 30 3 90. ஓகேங்களா, அப்போ LCM வேல்யூ 90. இப்போ இது ரெண்டும் யாராவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தா பண்ண முடியும். 1 6 6, 1 6 6, 3 5 30. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் 1:15. சரிங்களா, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெறும் நம்பர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து எம்முக்கு ஒரு வேல்யூவும் பண்ணி பார்க்கலாம், இல்லை காரணிப்படுத்தி பார்க்கலாம். வேல்யூ எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும், காரணிப்படுத்தி ஒரு முறை பண்ணி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? m² -3m -18 கொடுத்துருக்காங்களா? இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? m² + 5m + 6 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன நம்மளை கேட்குறாங்க? HCF கேட்குறாங்க. சரிங்களா, மீட்போவா வகுத்தி அப்படின்னாலே HCF கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? காரணிப்படுத்தி பார்க்கலாம். பெருக்கலாம் நமக்கு என்ன வரணும்? -18 வரணும். கூட்டினா -3 வரணும். சரிங்களா, அப்படி என்ன பார்த்தோன்னா 6 3 18 வருங்களா? போட்டு பார்க்கலாம். 6 3 18 கூட்டும் போது நமக்கு என்ன வரணும்? -3ன்னு வரணும். அப்போ -6 + 3 பண்ணும்போது -3 தான் வருங்களா? இங்கே மைனஸ் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ 6 18 வந்துருச்சுங்களா? அப்போது இங்கே நமக்கு என்ன 2 கிடைக்குது? m - 6 m + 3 2 ஃபேக்டர்ஸ் கிடைக்குதுங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து இதை வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பெருக்குனா +6 கூட்டினா +5 வரணுங்களா? ஒரு 6 போட்டோன்னா கூட்டும்போது +5 வராது. அதே 2 3 6ன்னு போட்டிங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ் கொடுத்துட்டோன்னா +5 + 6. ஓகேங்களா, 2 3 6 2 3 கூட்டினா 5. அப்போ இங்கே நமக்கு என்ன 2 ஃபேக்டர்ஸ் கிடைக்குது? m + 2 m + 3 கிடைக்குதுங்களா? இப்போ இதில் ஏதாச்சும் இதுக்கு நம்ம என்ன கேட்குறாங்க? HCF கேட்குறாங்க. HCFனா ரெண்டுத்துலேயே பொதுவாக மட்டும்தான் இருக்கணும், பொதுவாக இல்லாதது எடுக்கக்கூடாது. பொதுவாக இருக்கிறதுலே பவர் சின்னது தான் நம்ம எடுக்கணும், அதான் HCF. சரிங்களா, இப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது? m + 3 m + 3 இருக்குங்களா? வேறு ஏதாச்சும் பொதுவாக இருக்கானா? எதுவும் கிடையாது. m + 3யோட பவர் 1 தான். ரெண்டுலேயும் 1 தான் இருக்குன்றனால m + 3 தான் நமக்கு HCF. சரிங்களா, m + 3. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, x² - 2x - 24 மற்றும் x² - kx - 6 இதனோட மீட்போவா HCF வந்து x - 6ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ k-ஓட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக நம்ம சால்வ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு காரணிப்படுத்தி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, x² - 2x - 24. இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? x² - kx - 6ன்னு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் HCFோட வேல்யூ என்னவா? x - 6ன்னு கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா, நம்ம HCF தான் கண்டுபிடிப்போம் ஆன்சர். HCF LCMோ அவங்க அதை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இந்த கேன்ற பிளேஸில் என்ன வரும், கேவோட வேல்யூ என்ன வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ பார்க்கலாம். பெருக்குனா -24 கூட்டினா என்ன வரணுமா? -2ன்னு வரணுமா? அப்படி என்ன வரும்னு பாருங்கள். 4 6 24ங்களா? பெருக்குனா மைனஸ் வரணும், கூட்டினாலும் மைனஸ் வரணும். அப்போ பெரிய நம்பருக்கு வந்து மைனஸ் கொடுத்துடலாம், சின்ன நம்பருக்கு ப்ளஸ் கொடுத்துடலாம். கூட்டும் போது -2 பெருக்குனா -24ங்களா? இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? x + 4 x - 6ன்னு வந்திருக்குங்களா? இந்த பக்கம் பார்க்கலாம். பெருக்குனா என்ன வரணுமா? -6 வரணுமா, கூட்டினா -5 வரணுமா? அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆறுக்கு ஒரு 6 கொடுத்துக்கலாமா? அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா நமக்கு ப்ளஸில் என்ன வருதோ அதுதான் நமக்கு பெரிய நம்பருக்கு கொடுக்கணும். சரிங்களா, மைனஸ். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்தா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸ். ஒரு 6 முடிஞ்சிருச்சு. இங்கே கூட்டினா பெரிய நம்பர் வருது -1. 6ல் 1 போச்சுன்னா 5. அப்போ -5 வந்துருச்சுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும்? 5ன்னு இருந்திருந்தா
நமக்கு கரெக்டாக எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்ற ஆன்சர் வந்திருக்கும் சரிங்களா. இதனோட ஃபேக்டர் என்னது எக்ஸ் மைனஸ் சிக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது நம்ம எடுக்க போகிறோம் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். அப்போ ஹெச்சிஎஃப் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வந்துருச்சு. அப்போ எக்ஸ் இருக்கிற என்ன வேல்யூ வந்திருக்கும் ப்ளஸ் 5ன்னு இருந்திருக்கும் சரிங்களா. மைனஸ் 5ன்னு போட்டுவிடக்கூடாது ப்ளஸ் 5 ஏன்னா இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது சரிங்களா. அப்போ கே இருக்கிறதுல 5 தான் இருந்திருக்கும். அதுதான் லாஸ்ட் கொஷின். கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பலன் சொல்லிட்டு 1875ன்னு சொல்லியிருக்காங்க மற்றும் அவற்றின் மீப்போவா ஹெச்சிஎஃப் 5 எல்சிஎம் என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சரி 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் கொடுத்தாலும் சரி அந்த நம்பரோட பெருக்கல் பலன் ஒரு பக்கமோ அதனோட ஹெச்சிஎஃப் எல்சிஎமோட ஒரு பெருக்கல் பலன் ஒரு பக்கமோ நம்ம வச்சுக்கணும். அதுதான் நம்மளோட ஃபார்முலா சரிங்களா. 2 நம்பருக்குன்னு பார்க்கக்கூடாது. எத்தனை நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஜெட் இங்கே 3 நம்பர் கொடுத்துட்ருக்காங்கன்னா நம்ம ஜெட் போட்டுக்கலாம். இதனோட எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் பண்ணால் இதுதான் நமக்கான ஃபார்முலா. இப்போ 3 நம்பரோட பெருக்கல் பலன் என்னது 1875ங்களா. இதனோட ஹெச்சிஎஃப் என்னது 5ன்னு கொடுத்துட்ருக்காங்க. எல்சிஎம் நம்மளை கேட்குறாங்க சரிங்களா. அப்போ ஹெச்சிஎஃப் போட்டலாம். 4 5 5 3 5 15 3 7 5 35 மீதி 2 5 25. அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்னது 375 சரிங்களா. எல்சிஎம்மோட வேல்யூ 375. அவ்வளோதான் இன்றைக்கான கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.